Hello friends, welcome to Samayal food court. Hello friends, vanakkam and welcome back to Samayal food court. இன்னைக்கு நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனல் நம்ம ஒரு டேஸ்டியான சிம்பிளான கருப்பு காராமணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த காரக்குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கூட்டு இது கூடலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் கருப்பு காராமணி எடுத்திருக்கேன். நைட் இது போல் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 6 ஹவர்ஸ் ஊறினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். முதல்ல ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம நைட் ஊற வச்ச காராமணியை அந்த தண்ணியோட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காராமணி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. நீங்கள் நல்லா ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காராமணி சீக்கிரமாகவே வெந்துடும். குக்கரோட ஹீட்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காராமணியெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கருப்பு காராமணியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியெலாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு காராமணியை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10லேருந்து 15 பூண்டு பல் இது மாதிரி நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சின்ன வெங்காயம் தான் காரக்குழம்புக்கு சூப்பராக டேஸ்டியும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் இதில் 4 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கின பிறகு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். இது போல் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃப்ரை ஆகிடணும். காரக்குழம்புக்கு இருக்க ஸ்பெஷலே வெங்காயம் தக்காளி இது போல் ஃப்ரை ஆகிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது 4 கத்திரிக்காவை இது போல் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் எப்போவுமே இது போல் க்ராஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே பூச்சி ஏதாச்சும் இருந்தால் கூட தெரிஞ்சிடும். அடுத்தது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிச்சு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரே ஒரு முருங்கைக்காவை இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் இதில் சேர்த்த பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணியில் ஊற வைங்க, அப்போ தான் புளி உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இது போல் கத்திரிக்காய் வதங்கின பிறகு தான் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணணும். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கல்லுப்பு தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க புளியிலேருந்து குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் லாஸ்ட்டாக காராமணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காராமணி உடையாது, குழையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் பாயில் ஆனால் போதும். உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இது போல் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் கூட நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கும் நல்லா இது போல் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் சூப்பராக வெந்துருச்சு. அது மட்டும் இல்லை குழம்புல இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும். குழம்பு உங்களுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம முருங்கைக்காலாம் சூப்பராக வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அது மட்டும் இல்லை குழம்பும் பாருங்கள் சூப்பரான திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. அடுத்தது நான் இதில் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான காரமணி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் உங்களுக்கு குழம்புக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த குழம்பு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கான ரேஷியோ தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த காராமணி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.